ஹலோ பிரதர்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆக்டிவா 125ஓட டிஎஃப்டி டிஸ்பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவா 125 2025 மாடலு. ஸோ இது பைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக டிஎஃப்டி ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிஎஃப்டி ஸ்க்ரீனில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான யூனிட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. மோட் பட்டன்ஸ் மாதிரி இல்லாமல் இது ஜாய்ஸ்டிக்காக நீங்கள் மேலே அப்பு டவுனு சைடு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்லேருந்து வந்துடுவோம். ஸோ நார்மலாக டிஸ்பிளே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதே வந்து ரைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஃபியூவலில் போனீங்கன்னா நமக்கு ரேஞ்சு அண்ட் ஃபியூவல் எம்டி டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து உங்களுக்கு காட்டும். அதிலே வந்து கீழே இருக்க செட்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்புக்கான கிலோமீட்டர்ஸ் ஏ அண்ட் பி, அதுக்கான ரீசெட் அந்த ஒரு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல், நெக்ஸ்ட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல், நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இது 3 ஆப்ஷன்ஸ் தான். செட்டிங்ஸ்க்கு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன், தென் டிஸ்பிளே, ஜென்ரல், சர்வீஸ் 4 இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருவோம். ஃபங்க்ஷனில் போய் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிப்பிஏ, ஆட்டோ ரீசெட், ஈகோ இண்டிகேட்டர் அது ரெண்டுமே நமக்கு நார்மலாக பைக்கில் இருக்கிறது தான். அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா டிஸ்பிளே டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பார் அண்டு சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கிறது பார் டைப்பு. இதில் சிம்பிள் டைப் வந்து போனோம்னா சிம்பிள் டைப்புக்கு நீங்கள் பேக் வந்துட்டிங்கன்னா பேக் வந்துருங்க. இதுதான் சிம்பிள். உங்களுக்கு சிம்பிளில் நார்மலாக உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் காட்டும், டேக்கோமீட்டர் இதெல்லாம் வந்து காட்டாது, உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கும். இதே நீங்கள் உள்ள செட்டிங்ஸ்க்கு போய்ட்டு நீங்கள் வந்து நார்மல் பார் டைப் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பாரில் உங்களுக்கு டேக்கோமீட்டர் அந்த ஃபங்க்ஷனாக பைக்கில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதிலே டிஸ்பிளேல அடுத்து பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 செட் இருக்குது. இது ஆட்டோ, தென் மேனுவலில் போய் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா 8 செட்டில் நீங்கள் இதோட பிரைட்னஸ் வந்து குறைச்சிக்கவும் முடியும், அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நார்மலாக ஃபேக்ட்ரி செட் வரைக்கும் ஆட்டோலே இருக்கும். ஸோ நம்ம ஆட்டோலே செட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தீமில் போனீங்க அப்படின்னா நமக்கு 2-3 ஸ்டெப்பு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைட்டு. இதிலே டார்க் மோடு வந்து போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் பின்னாடி வந்துட்டிங்கன்னா டார்க் பிளாக் கலர் இருக்குல்ல, இதுதான் டார்க் மோடு. நமக்கு 390 இருக்குல்ல அதே மாதிரி செட்டப் தான். ஸோ இதில் அப்படியே நம்ம வந்து திரும்ப போயிட்டு ஆட்டோ கொடுத்துருவோம். தீமில் பொறுத்த வரைக்கும் போய்ட்டு ஆட்டோ கொடுத்தோம்னா ஜென்ரலாக பகலில் இருக்கும்போது ஒயிட் கலரில் இருக்கும், நைட்டில் இருக்கும்போது பிளாக் கலரில் இருக்கும். அதிலே டிஸ்பிளேல கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட் இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த டிஸ்பிளேல காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதே பேக் வந்தப்போ ஜென்ரலில் போனீங்க அப்படின்னா டேட் அண்ட் டைம் செட்டிங். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த செட்டிங்கு. நீங்கள் பகலில் எத்தனை மணி வரைக்கும் என்ன டேட்டு, மந்த்து, இயரு, டைமு, செகண்ட்ஸ் முதற்கொண்டு நீங்கள் மினிட்ஸ் அது வரைக்கும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டர் பர் லிட்டர் பர் கிலோமீட்டரா நீங்கள் அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ரீஸ்டோர் டிஃபால்ட்டுங்கிறது நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறதே நீங்கள் வச்சுக்கிறீங்களா இல்லை நீங்கள் செட் பண்ணதை வச்சுக்கிறீங்களாங்கிற செட்டிங்ஸு நம்ம எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே பேக் போய்டுவோம். திரும்ப சர்வீஸ் போகும்போது மெயின்டெனன்ஸ் போகிறப்போ நம்ம பைக்கிலே இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். பீரியாடிக் மெயின்டெனன்ஸு, ஆயில் சேஞ்சு, வார்னிங் இன்ஃபர்மேஷன், பேட்டரியோட வோல்டேஜ் இதெல்லாமே இதிலே காட்டிடும். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ஸ் போகும்போது என்ன வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது அப்டேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பேசிக்காக கொடுத்துருக்காங்க. கன்சோல் வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஃபியூவல் இண்டிகேஷன்ஸ் இருக்குது, ஈகோ இண்டிகேஷன்ஸ் இருக்குது, டேக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், செட்டிங்ஸ்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் பர் கிலோமீட்டர் ஆவரேஜ், தென் டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே ஜாய்ஸ்டிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. அட் சேம் டைம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் ஸ்டாப் சிஸ்டமும் இருக்குது. நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஜினை ரன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பைக் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். திரும்ப நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் முறுக்கினா மட்டும் போதும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கன்சோல் மீட்டர் டிஸ்பிளேலாம் எப்படி இருக்குது அண்ட் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலை உயர்ந்த பைக்கான 5 லட்சம் 6 லட்சம் வாங்கக்கூடிய பைக்ஸில் தான் கிடைக்கும். இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவா ஸ்கூட்டர்லேயே வந்துருச்சு. ஸோ இந்த அப்டேட் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ரொம்ப ப்ரைஸ்லாம் அவங்க ஹைக் பண்ணலை. உங்களுக்கு ஆவரேஜாக இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் 1,20,000 வித்துட்டு இருந்துச்சு. இது 24,000, ஒரு 4,000 டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது இந்த டிஸ்பிளேக்காக. மற்றபடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ஜின், லைட்ஸோட இனிபிலிட்டி இன்னும் பெட்டராக பண்ணியிருக்காங்க. மற்ற விஷயம் எல்லாமே சேமாக தான் இருக்குது. அண்ட் மைலேஜுமே உங்களுக்கு 60 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். 55 வந்து ஆவரேஜாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ பைக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி சூப்பரான நிறைய பைக்ஸோட அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் கொடுத்துருக்கூடிய மற்ற விஷயங்கள்னு பார்க்குறப்ப இன்டெகிரேட்டடான உங்களுக்கு சுவிட்ச் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து யூஎஸ்பிக்கான சி டைப் சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே புதுசாக க்ளோவ் பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் பிடிச்சிருக்கா? அண்ட் இதே மாதிரி நமக்கு SP 125லையும் இதே கன்சோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம NX 500ங்கிற சூப்பர் பைக்லையும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய CB 200X அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா CB 650 500Xன்னு சொல்லிட்டு எல்லா பைக்லையும்
சைக்கிளுமே இந்த கன்சோல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண்ணி நண்பா.